ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படாதா? எப்படியாவது ஆண்டவர் அந்த பாதையில் என்னை வழிநடத்த மாட்டாரா? எல்லாவற்றிலும் அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கப் போகிறார். எவ்வளவோ பலவீனப்பட்டு விட்டேனே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட எனக்கு சுகமாகவில்லையே, இந்த நாட்களில் எல்லாமே அடைப்பட்டு போய்விட்டதே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாசலை நான் திறக்கிறேன். அந்த வாசல் வழியாக நீ பிரவேசிக்கும் போது நல்ல சுகத்தையும் ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ளுவாய். ஒரு ஆசீர்வாதமும் உன் கூடாரத்துக்களாய் கடந்து வரும் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எப்பத்தா அப்படின்னு சொன்னோடனே அது திறக்கப்படுவதாக என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அடைபட்டு போயிருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் தேவன் திறக்க போகிறார். இந்த நாட்களில் பார்க்கிறோம், அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு காது கேட்காது, அவனுக்கு பேச முடியாது. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பத்தா என்று சொன்ன உடனே அவனுடைய செவிகளும் வாய்களும் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு அதுபோல தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தெய்வன் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். எதெல்லாம் அடைப்பட்டு போயிருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் அவர் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கலாம். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்களோ அந்த காரியத்திலே தேவன் இந்த நாளிலே அதை திறக்கும்படியாக செயல்படுத்த போகிறார். உன் சரீர பலவீனமாக இருக்கலாம், அதற்குரிய வாசல் திறக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு அதிலே ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அனைத்து மூடப்பட்டதாய் காணப்படலாம். ஆண்டவர் மூடிய வாசல்களை எல்லாம் உங்களுக்கு திறக்க போகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களை இந்த நாளிலே நிறைவேற்றி உங்களை கனப்படுத்தும்படியாக உங்களுடைய வாசல்களை திறந்து அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும்படியாக தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் காது கேட்கும் வாய் பேசவும் ஆரம்பித்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அதுபோல் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடைப்பட்டு போனதோ அதெல்லாம் திறக்கப்பட போகிறது. கற்பத்தின் கனி அடைப்பட்டு போனதா, இன்றைக்கு ஆண்டவர் திறக்கப் போகிறார். உன் தொழில் முடக்கப்பட்டதா, இன்றைக்கு ஆண்டவர் திறக்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீங்கள் திறக்கப்படுவதாக என்று சொன்னீங்களே, எப்பத்தான் என்று சொன்னீங்களே, என் தொழிலில் ஒரு ஆண்டவரே வாசல் திறக்கப்படட்டும், என் கற்பத்தின் கனியிலே ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே திறக்கப்படட்டும். ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் திறக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வாசல்களை திறப்பார். உடைய படிப்பின் காரியத்திலே இந்த நாட்களில் தேவையான காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் ஆண்டவரே இதற்குரிய வாசல் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் காத்திருங்க. அவரை தேடி அமர்ந்திருக்கும் போது அவர் எல்லா வாசல்களையும் உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகை, உங்களுடைய அன்பின் ஆளுகை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எப்பத்தாய் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் திறக்கும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே அப்பா, கற்பத்தின் கனிக்காக ஆண்டவரே ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கற்பத்தின் கனியுடைய வாசல்
வாசல்கள் திறக்கப்படுவதாக. இந்த நாளில் தகப்பனை வியாதி ஆண்டவரே, இந்த நாட்கள் அதற்குரிய மருந்து இல்லை என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட வியாதிகளுக்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டு இப்போதே உடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்டு சுகப்படுத்தப்படுவதாக ஆண்டவரே. நீர் தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்பா, இந்த நாளில் நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நான் இன்று உலகம் உன்னை கை விடுவதும் நினைச்சு நான் வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.